தேவனுடைய ராஜ்யம் என்பது இது செயல். எதை தேவனுடைய ராஜ்யம் சொல்றீங்க? பைபிளை கையில நம்ம தூக்கிட்டு வரோம், அதையா? எதை தேவனுடைய ராஜ்யம்? உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருது. அந்த இக்கட்டான சூழ்நிலையில தேவனுக்காக அமைதியாய் இருந்து தேவனுடைய சமூகத்திற்காக காத்திருப்பீர்களானால் அது செய்கை, அது பலன். அழகாக பிரசங்கிக்கிறது தேவனுடைய ராஜ்யம் அல்ல. வார்த்தைங்கிறது நல்லா தான் இருக்கும், வாழ்க்கைங்கிறதா தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். வார்த்தை எதற்கு? வாழ்க்கைக்குத்தான் வார்த்தை, வாழத்தான் வார்த்தை. வெறுமனே எக்ஸாம் எழுதி பேப்பர் திருத்திட்டு போற நிலைமையிலேயே தேவன் நம்மளை வச்சிருக்கிறார். நோ, இது எக்ஸாம் கிடையாது, இது டெஸ்டட் லைஃப். இது பரீட்சிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா, நம்ம எவ்வளவு பிரச்சனையிலும் சோதிக்கப்பட்ட நிலைமையிலையும் சுத்த பொன்னாக விளங்குகிறது தான் அது பலன். நிறைய வசனம் எனக்கு தெரிஞ்சிருக்குது, நிறைய சத்தியம் தெரிஞ்சிருக்கு இல்ல, நிறைய சாட்சியா வாழ தெரிஞ்சிருக்குது, உண்மையா பேச தெரிஞ்சிருக்குது, நீதி என்னங்கிறத எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. நான் மனம் திரும்பி இருக்கிறேன். என் மனம் திரும்புதலை நான் கடைசி வரைக்கும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்.